அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அங்க மத்தியான நேரம் 3 போலீஸ் ஆஃபீஸருங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரமா அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ரொம்ப ஈரமா உடம்பெல்லாம் நனைஞ்சபடி வெளிரி போன தோற்றத்தோட வரா. அவ வந்து சொன்ன விஷயங்கள் அவங்கள வியப்புக்குள்ளாக்குது. அந்த பொண்ணு எங்கிருந்து வந்தா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில். அது ஒரு கோடைக்கால மாலை நேரம். இன்ஸ்பெக்டர் ரகு சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பீட்டர் சாரும் காவல் நிலையத்தில் சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து நின்னா. திடீர்னு ஏன் சொல்றேன்னா, நாங்க 3 பேருமே அவ உள்ள வரத பார்க்கல, சத்தமும் கேட்கல. ஒரு நிமிஷம் முன்னாடி அங்க இல்ல, அடுத்த நிமிஷம் அங்க நின்றுட்டு இருந்தா. பார்க்க ஒரு 19-20 வயசு இருக்கும். ஒல்லியா அழகா இருந்திருக்கலாம். ஆனா அப்போ அவளோட நிலைமைய பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவ முழுசா நனைஞ்சிருந்தா. தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணி சொட்ட சொட்ட முடி கலைஞ்சு முகத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பழமையான மாடல்ல இருந்துச்சு. அதுவும் முழுசா நனைஞ்சிருந்துச்சு. மூச்சு வாங்க பயத்துல கண்ணெல்லாம் பெருசா ஆகி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அவளோட தோல் ரொம்ப வெளிரி போயிருந்துச்சு. சாதாரணமாக இல்லாம எலும்பு மாதிரி வெள்ளையா இருந்துச்சு. அவளை பார்த்த நாங்க 3 பேருமே சில நிமிஷம் ஷாக் ஆனோம். தயவு செஞ்சு எனக்கு உதவணும் அப்படின்னு கெஞ்சினா. இன்ஸ்பெக்டர் ரகு சார் உடனே, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. யாரோ என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன், அவங்க என்னை கொல்ல பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்க கிராமத்துல அடிக்கடி நடக்காது. இன்ஸ்பெக்டர் சார் அவளை உட்கார சொல்லிட்டு பீட்டர் சாரை போர்வை எடுத்துட்டு வர சொன்னாரு. அவ நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்தா. உன் பேர் என்னம்மா? இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. ஷேர்லி டேனியல். இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்ல அவ பேரை எழுதிக்கிட்டாரு. பீட்டர் சார் போர்வையை கொண்டு வந்து கொடுக்க அவ அதை உடனே போத்திக்கிட்டா. ஆனா அப்புறமும் நடுங்கிக்கிட்டே இருந்தா. உனக்கு எத்தனை வயசாச்சு ஷேர்லி? 19. எங்க இருக்க? இங்கதான், கிராமத்துல. எவ்வளவு நாள் அங்க இருக்க? பிறந்ததுல இருந்தே. இன்ஸ்பெக்டர் சார் முகத்துல ஒரு சின்ன குழப்பம். அவர் என்ன பார்த்தாரு. நானும் தலையை ஆட்டினேன். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துல போலீஸ் ஆபீசரா இருந்தா அங்க இருக்கிற முக்காவாசி பேரை தெரிஞ்சிருக்கும். நான் 10 வருஷமா வேலை பார்க்கறேன். பீட்டர் சார் 20 வருஷமா, இன்ஸ்பெக்டர் சார் 40 வருஷமா. ஆனா இந்த பொண்ணை நாங்க 3 பேருமே அது வரைக்கும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் இங்க தான் இருந்தோம்னு சொல்றா. உன் அட்ரஸ் என்னம்மா? மெயின் ரோட்ல இருக்கிற உதயா ஹார்ட்வேர் கடைக்கு மேல எங்க அப்பா அம்மா கூட இருக்க. அப்போதான் எனக்கு உரைச்சுது, உதயா ஹார்ட்வேர்னு ஒரு கடையே மெயின் ரோட்ல இல்ல. உண்மையை சொல்லணும்னா டேனியலுங்கிற குடும்ப பேர்ல இங்க யாரும் வாழ்ந்ததில்லை. இன்ஸ்பெக்டர் சார் அவளை விசித்திரமா பார்த்தாரு. ஆனா வழக்கம் போல கேள்வியை தொடர்ந்து கேட்டாரு. சரி ஷேர்லி, இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவ சொல்ல ஆரம்பிச்சா. அவளோட கதை மேலும் மேலும் விசித்திரமா ஆகிட்டே போச்சு. நான் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாயன் தியேட்டர்ல திரும்பி வாங்குற சிவாஜியோட படத்தை பார்த்துட்டு வந்தோம். பீட்டர் சார் உடனே, சரிம்மா, மாயன் தியேட்டர்னா சொன்னீங்க அப்படின்னு குறுக்கிட்டாரு. ஆமா, சிவாஜி சார் படத்தை பார்க்க. சிவாஜியா? ஆமா, சிவாஜி கணேசன், அவரோட புது படம். அதை பார்க்க ஃப்ரெண்ட்ஸா போனோம். போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. பீட்டர் சார் என் முகத்தை பார்த்தாரு. அவருக்கே ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது அப்படின்னு முணுமுணுத்தாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்தியாஸ் மருந்து கடையில தலைவலிக்கு மாத்திரை வாங்க போனேன். மத்தியாஸ் மருந்து கடையா? அந்த பேரு எங்கோ ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்க ஒரு மருந்து கடை இருந்துச்சு. 1950களில் இருக்கிற மாதிரி மத்தியாஸ் குடும்பம் அதை 3 தலைமுறையா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல கடைசியா இருந்தவர் 90களில் இறந்துட்டாரு. இப்போ அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த விஷயங்கள் என் நினைவுக்கு வரவே என் முதுகெலும்புல ஒரு குளிர் ஓடிச்சு. நான் கடைக்குள்ள போகும்போது ஒருத்தர் வெளியே நின்று என்கிட்ட வந்தாரு. ஒரு வயசானவர், 40 வயசு இருக்கும், நரைச்ச முடி. அவர் ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு கையில ஊன்றுகோல். அவர் என்கிட்ட உதவி கேட்டாரு. அவரோட பணப்பை காருக்கு அடியில விழுந்துருச்சு, அதை எடுக்க முடியுமான்னு கேட்டாரு. ஊன்றுகோல் வச்சிருந்ததால நான் பாவம் பார்த்தேன். அவர் தன்னோட காருக்கு கூட்டிட்டு போனாரு. என்ன கார் சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. ஒரு சிம்சன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, ஒரு கருப்பு சிம்சன்ஸ். ஒரு 2 வருஷம் பழசு. ஒரு 53 இல்லைன்னா 54 மாடலா இருக்கலாம். 1953 அல்லது 54 மாடல் சிம்சன்ஸ். அவ சொல்றபடி 2 வருஷம் பழசு. என்னடா இது? இந்த பொண்ணு ஏதாச்சும் போதை மருந்துல இருக்காளா? பைத்தியமா? இல்ல ஏதாச்சும் முட்டாள்தனமா விளையாடுறாளா? அவ பொய் சொல்றாளான்னு பார்க்க அவ முகத்தை உத்து பார்த்தேன். ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருந்தது தெரிஞ்சிச்சு. லைசன்ஸ் பிளேட் பாத்தியா ஷேர்லி? நம்பரை பார்க்கல, ஆனா அது வெளியூர் காருன்னு தெரிஞ்சிச்சு. சென்னையோட ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். பிறகு என்ன நடந்தது ஷேர்லி? இன்ஸ்பெக்டர் மெதுவா கேட்டாரு. நான் குனிஞ்சு டிரைவர் சீட்டுக்கு அடியில பணப்பைய தேடிட்டு இருக்கும்போது அவ ஒரு நிமிஷம் நின்று பயங்கரமா மூச்சு இழுத்து விட்டா. தலையில ஏதோ பலமா அடிச்சிச்சு. அது அவன்தான், பாதிரியார மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தவன். பின்னாடி இருந்து அடிச்சான்.
ஊன்றுகோலால் அடிச்சான்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அடிச்சான். நான் மயக்கம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் என்ன கார் பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். நான் அவனை தடுக்க பார்த்தேன். ஆனா அவன் என்னை அடிச்சு கத்தக்கூடாதுன்னு சொன்னான். இல்லைனா கொன்றுவேன்னு சொன்னான். அவன் டிக்கி மூடியை திறந்து என்னை உள்ள தள்ளி மூடிட்டான். நான் கத்துனேன், டிக்கி அடிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவன் ஏற்கனவே காருக்குள்ள போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சான். நான் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தேன். என் அம்மா அப்பாவை மறுபடியும் பார்க்கணும்னு கெஞ்சினேன். ஆனா அவன் ஓட்டிகிட்டே இருந்தான். எவ்வளவு நேரம் ஓட்டினான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம், ஒருவேளை 1 மணி நேரம். ஆனா அப்புறம் ஏதோ நடந்தது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவன் அலர்ன சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கார் சறுக்குன டயர் சத்தம் கேட்டுச்சு. நாங்க ரோட்டை விட்டு விலகி போயிட்டோம். அடுத்து எனக்கு தெரிஞ்சது டிக்கி தண்ணியால நிரம்பிச்சு. நாங்க ஏதோ ஏரியிலையோ குட்டையிலையோ விழுந்திருக்கணும்னு நான் பயந்து டிக்கியை திறந்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் இருட்டா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது தண்ணிக்கு மேல நான் தத்தளிச்சிட்டு இருந்தேன். எப்படி வெளியே வந்தேன்னு தெரியல. கரைக்கு நீந்தி ரோட்டுக்கு வந்து கிராமத்துக்கு நடந்து வர ஆரம்பிச்சேன். அவ கதையை முடிக்க அமைதியானா. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ சொன்னதை நாங்க புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம். நான் என் பெற்றோர் அழைக்கலாமா? ஷேர்லி பயந்து கேட்டா. அவங்க என்னை பத்தி கவலைப்படுவாங்க. நிச்சயமா ஷேர்லி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆளோட அடையாளம் ரேடியோவில் கொடுக்கணும். இவனை பிடிக்க ஏபிபி போடணும். இன்ஸ்பெக்டர் ரகு சார் சொன்னாரு. அவர் எங்களை வெளியே கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டாரு. என்னடா இவ சொல்றா? பீட்டர் கேட்டாரு. அந்த மாயன் தியேட்டர் நான் சின்ன பையனா இருக்கும்போதே 30 வருஷத்துக்கு முன்னாடியே மூடிட்டாங்க. இப்ப அங்க ஒரு சாராய கடை இருக்கு. ஆமா, உதயா ஹார்ட்வேர் கடையும் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் பதிலளிச்சாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது 67, 68 தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேனியல்ஸ் குடும்பத்தினரும் தீப்பிடிச்சப்போ தூங்கிட்டு இருந்ததுனால அதிலே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பீட்டரும் நானும் அதை ஜீரணிக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்ப இவளுக்கு என்ன பிரச்சனை? பைத்தியமா? இல்ல போதை மருந்துல இருக்காளா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவளுக்கு நிஜமாவே ஏதோ நடந்திருக்கலாம். அதோட அதிர்ச்சியில இப்படி பேசலாம். மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் கதவை திறந்து எங்களை உள்ள வர சொன்னாரு. ஷேர்லி டேனியல்ஸ் இன்ஸ்பெக்டர் டேபிள் பக்கத்திலேயே அவ உட்கார்ந்துருந்தா. நாங்க உள்ள நுழையும் போது அவ எங்களை நிமிர்ந்து பார்த்தா. நான் இப்ப என் பெற்றோர் அழைக்கலாமா? அவ அவசரமா கேட்டா. அவங்க என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஷேர்லி, இன்ஸ்பெக்டர் அவளை யோசனையா பார்த்துட்டு கேட்டாரு. இப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? அவ அவரை பார்த்தா. ஜவஹர்லால் நேரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஸ்பெக்டர் ரகு அவளை ரொம்ப நேரம் பார்த்தாரு. ஷேர்லி அப்படின்னு மெதுவா கேட்டாரு. உனக்கு இப்ப என்ன வருஷம்னு தெரியுமா? அவ புதிரா பார்த்தா. 1956. ஏன் இதை கேக்குறீங்க? இல்ல ஷேர்லி, அவர் மெதுவா அவளை பரிதாபமா பார்த்து சொன்னாரு. இது 1956 இல்ல, இது 2019. 1956ங்கிறது 63 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை குழப்பமா பார்த்தா. 2019? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பைத்தியமா? எனக்கு பின்னாடி இருக்கிற கேலண்டரை பாரு ஷேர்லி. அவர் தன் தலைக்கு மேல இருந்த போர்டை காமிச்சாரு. சந்தேகமா அவரை பார்த்து ஷேர்லி எந்திரிச்சு கேலண்டர் பக்கத்துல போனா. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு பின்னாடி வந்தா. அவளோட கண்ணே பயத்துல பெருசா இருந்துச்சு. இல்ல, இது ஏதோ தந்திரம். இது நடந்திருக்காது. அவன் நடுங்கிக்கிட்டே பயத்துல தடுமாறினா. ஷேர்லி இன்ஸ்பெக்டர் டேபிள் மேல இருந்த கம்ப்யூட்டரை காமிச்சு கேட்டாரு. இதை நீ முன்னாடி பார்த்திருக்கியா? ஆனா ஷேர்லி அவரை கவனிக்கல. அவளோட கவனம் எதிர் சுவர்ல இருந்த இந்தியா மேப் மேல இருந்துச்சு. அவ அது பக்கத்துல போய் உத்து பார்த்தா. பங்களாதேஷ் அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்தா. அவ ஜன்னல் பக்கத்துல போய் பார்க்கிங் லாட்டை பார்த்தா. கார்கள். அவளோட குரல் பயத்துல ஏறிச்சு. கார்களுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? நாங்க 3 பேரும் இன்ஸ்பெக்டர் டேபிள் பக்கத்துல நின்று அவளை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஷேர்லி எங்களை பார்த்து திரும்பினா. நடுங்க ஆரம்பிச்சா. அவ முழங்காலில் உட்காந்து பயத்தை பிடிச்சுக்கிட்டா. பயத்துல மூச்சு வாங்கினா. நான் வாந்தி எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு தாழ்ந்த குரல்ல சொன்னா. தயவு செஞ்சு லேடிஸ் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்க. பீட்டர் இன்ஸ்பெக்டரை பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் தலையாட்டினாரு. பீட்டர் ஷேர்லி எழுந்திருக்க வச்சு ஆஃபீஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரு. அவர் எங்களை பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து அவளை கவனிச்சுக்க அப்படின்னு சொன்னாரு. பீட்டர் தலையாட்டினாரு. அப்புறம் அவங்க கதவு வழியா போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் தன் டேபிள்ல உட்கார்ந்தபடி ஒரு கியூப் பஸ்ல சால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அங்கேயே நின்றுட்டு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் நடந்தது மொத்தமே 20 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. நான் இறுதியா அமைதியை உடைச்சேன். விசித்திரமான நாள் இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவர் உம்முன்னு சொல்லிட்டு ஏதோ யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்ப யாரை நம்ம இப்ப கூப்பிடணும்? ஸ்டேட் போலீஸையா இல்ல ஹாஸ்பிட்டலையா? நான் கேட்டேன். அவர் எனக்கு பதில் சொல்லல. அவர் இன்னும் யோசனையில மூழ்கி நேரா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன யோசிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. 1956 நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. ஆனால் உதயா ஹார்ட்வேர் கடை நான் 9 வயசு வரைக்கும் இருந்துச்சு. என் பெற்றோர்கள் உதயா கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா பேசுகிறத கேட்டிருக்கேன். உதயா ஹார்ட்வேர் கடைக்கு மேலே இருந்த ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு பொண்ணு மர்மமான சூழ்நிலையில் காணாமல் போயிருந்ததா எனக்கு ஒரு ஞாபகம்.
நான் அவரை பார்த்தேன். என்ன இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இந்த ஊரில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறது இது முதல் முறை இல்லை. அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு பதில் சொல்லலை. ஆனால் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். என் மனசில் எனக்கு ஞாபகம் இருக்க விருப்பமில்லாத காட்சிகள் வந்துச்சு. ரத்தம் தெரிச்ச மோட்டல் ரூம், பெட்டில் இருந்து கிழிஞ்ச ஷீட்கள், கம்பளத்தில் ரத்தக்கரை, ஒரு காலி அலமாரி. அந்த நினைப்புகளில் நான் நடுங்கினேன். திடீர்னு ஒரு சத்தம். பீட்டர் எங்களை வேகமாக வர சொல்லி கத்திட்டு இருந்தான். ச்சே, இப்போ என்னடா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே நாங்கள் ஆஃபீஸில் இருந்து அவசரமாக வெளியே வந்தோம். பீட்டர் ஹாலில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவள் காணாமல் போயிட்டா. நாங்கள் பக்கத்தில் போனதும் அவன் சொன்னான், என்னடா சொல்கிற, காணாமல் போயிட்டாளா? இன்ஸ்பெக்டர் கோபமாக கேட்டார். நீங்களே பாருங்க, பீட்டர் சொல்லி ரெஸ்ட் ரூம் கதவை தள்ளினாரு. நாங்கள் உள்ளே பார்த்தோம். 3 கழிப்பறைகளும் திறந்து இருந்துச்சு. யாரும் இல்லை. இன்ஸ்பெக்டர் பீட்டர் பக்கத்தில் திரும்பி, அவன் எங்கே போனா? நீதானே அவளை பார்த்துட்டு இருந்த? சார், நான் இங்கே தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், பீட்டர் கவலையோடும் பயத்தோடும் சொன்னான். அவன் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்தான். என்னால் சரியாக கேட்க முடியல. மறுபடியும் சொல்ல சொன்னேன். என் வாழ்க்கையில் பீட்டர் இவ்வளோ பயந்து பார்த்ததில்ல. நான் அவளை ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறப்போ அவள் கை என் மேலே பட்டுச்சு. அது சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு பொணத்தோட தோலை தொட்ட மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு சோகமான பார்வை கொடுத்தாரு. நானும் பதிலுக்கு ஒரு பயத்தோட பார்த்தேன். இன்ஸ்பெக்டரும் நானும் லேடிஸ் ரூமுக்குள்ளே போய் சுற்றி பார்த்தோம். பார்க்க ஒன்றும் பெருசாக இல்லை. ஒளிஞ்சிக்கிறதுக்கு அங்கே இடமும் இல்லை. 3 காலி டாய்லெட்டுகள், ஒரு சிங்குக்கு மேலே ஒரு சின்ன ஜன்னல் இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் பார்த்தேன். அது பூட்டப்பட்டிருக்கும்னு நினச்சேன். ஆனால் பூட்டு திறந்திருந்தது. ஒரு விசித்திரமான நிம்மதி வந்துச்சு. ஒருவேளை தப்பிக்கிற வழி இருக்குன்னு நினச்சேன். இன்ஸ்பெக்டர், நான் சொன்னேன், ஜன்னல் லாக் இல்லை, வெளியே வேகமா போங்க, அவர் எனக்கு உத்தரவிட்டார். நானும் பீட்டரும் அவசரமா ஹால் வழியா மெயின் பில்டிங் என்ட்ரன்ஸ்க்கு போனோம். நாங்க வெளியே வந்து சுத்தி பார்த்தோம். நாங்க பார்த்தது பில்டிங்கோட முன்புற லானும் மெயின் ரோடும். அது கோடைக்கால மாலை நேரமா இருந்ததால பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இல்லை. லேடிஸ் ரெஸ்ட் ரூம் ஜன்னல் பில்டிங்கோட இடது பக்கமா இருந்துச்சு. நாங்க ஒரு திசையில போனோம். மூலையை திரும்பினதும் அங்க யாருமே இல்லை. இளம் பெண்ணோட எந்த அறிகுறியும் இல்லை. நான் ஜன்னலை பார்த்தேன். அது தரையில இருந்து 10 அடி உயரத்துல இருந்துச்சு. சின்னதா இருந்தாலும் ஷேர்லி மாதிரி சின்ன உருவம் கொண்ட ஒருத்தங்க அது வழியா வெளியே வர முடியும். அதாவது அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு கீழே குதிச்சு அப்புறம் இருட்டில் மறைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. புல் சமீபத்தில் வெட்டப்பட்டிருந்தது. மழை பெய்யல. அதனால அவ எந்த திசையில போனான்னு கண்டுபிடிக்க எந்த காலடி தடயமும் இல்லை. நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருந்தோம். இறுதியா இன்ஸ்பெக்டர் தன் தலையை குனிஞ்சு மெதுவா ஒரு சிரிப்பை வெளியிட்டாரு. அவ குதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி இருக்கணும். அவ ஒரு பேய் இல்லை இன்ஸ்பெக்டர், பீட்டர் சொன்னான். அப்படி இல்லைன்னா பொய் சொல்றா, இல்லை போதையில இருக்கா, இல்லை வேற யார் கண்டா. ஆனா அந்த கலக்கமான பார்வை இன்னும் இன்ஸ்பெக்டர் கண்ணில் இருந்துச்சு. அவர் நடந்ததை நியாயப்படுத்த முயற்சி பண்றாருன்னு நினைச்சேன். உள்ள போவோம், அவர் என்னையும் பீட்டரையும் பார்த்து சொன்னாரு. நாங்களும் அதையே செஞ்சோம். நாங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணையோ இல்லை கவனத்தை தேடுற ஒருத்தியையோ தான் டீல் பண்ணோன்னு நம்புறது எங்களுக்கு சுலபமா இருந்துச்சு. இல்லைனா அந்த கோடைக்கால இரவில் நாங்கள் ஒரு பேயை விசாரித்தோன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் இந்த சம்பவத்தை ஸ்டேட் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணார். அவங்க அவளுக்காக ஒரு தேடுதல் அறிவிப்பும் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஷேர்லி டேனியல்ஸை நாங்கள் மறுபடியும் பார்க்கவோ கேள்விப்படவோ இல்லை. நான் என் ஓய்வு நேரத்தில் சும்மா ஆர்வம் காரணமாக சில ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆன்லைனில் தேடி பழைய செய்தித்தாள்கள், நகரப்பதிவுகள் எல்லாம் பார்ப்பேன். உண்மையாகவே ஷேர்லி டேனியல்ஸ்ன்னு ஒரு இளம் பெண் இருந்திருக்கா. உதயா ஹார்ட்வேர்ஸ் ஓனரான பில்சன் டேனியல்ஸ் மற்றும் ஜான்சி டேனியல்ஸோட 19 வயசு பொண்ணு. அவ 1956 ஆகஸ்ட் மாதம் ஒரு ராத்திரி உண்மையாகவே காணாமல் போயிருக்கா. மறுபடியும் யாராலையும் பார்க்கப்படலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் டீல் பண்ண அந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு அந்த கேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அதோட விவரங்கள் அவளோட கற்பனையில் சேர்ந்திருக்கலாம். அவளோட படம் எதுவும் இல்லை. நான் தேடினேன், ஆனால் செய்தித்தாள்களில் எதுவும் கிடைக்கல. ஷேர்லியோட உறவினர்களை கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ணேன், ஆனால் பலன் இல்லை. எல்லா குடும்ப புகைப்படங்களும் அவளோட பெற்றோர் சொன்ன தீ விபத்தில் அழிஞ்சு போயிருக்கோம். நான் எல்லாத்தையும் என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. எனக்கு இன்னும் டீல் பண்ண வேண்டிய பல முக்கியமான கேஸ்கள் இருக்கு. ஒரு கட்டத்தில் ஷேர்லி டேனியல்ஸ் கூட நடந்த ஒரு விசித்திரமான சந்திப்பை நான் சுத்தமாக மறந்துட்டேன். இப்படி இருக்க தான் போன வாரம் நான் என் வழக்கமான ஷிஃப்ட்டை தொடங்க காவல் நிலையத்துக்கு போனேன். இன்ஸ்பெக்டர் ரகு சார் என்னை அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. அவர் முகம் வெளிரி சீரியஸாக இருந்துச்சு. அவர் ஒன்றும் பேசலை. தன் டேபிள் மேலே இருந்த பேப்பரை காமிச்சார். நான் அதை எடுத்து அதில் இருந்த ஹெட்லைன்ஸை பார்த்தேன். 66 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. பக்கத்து ஊரில் ஒருத்தர் படகுல தன்னோட புது மீன் கண்டுபிடிக்கும் சோனாரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தற்செயலா ஏரிக்கு அடியில் 20 அடி ஆழத்தில் ஒரு பழைய காரை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண அவங்க காரை மேலே எடுத்தாங்க. ஒரு பழைய நொறுங்கின துருப்பிடிச்ச கார். அது ஒரு காலத்தில் 1953 மாடல் சிம்சன்ஸ். ஓட்டுநர் சீட்டில் ஒரு மனிதரோட எலும்புக்கூடு இருந்துச்சு. சென்னையோட நம்பர் பிளேட் இருந்துச்சு. அதிகாரிகள் அதை சிஸ்டத்தில் பார்த்தப்போ அந்த கார் 1950களின் நடுப்பகுதியில் போலீஸ் தேடிட்டு இருந்த ஒரு ஆளோட தான் இருந்துச்சு. அவன் ஒரு நாடோடி, ஏற்கனவே குற்றவாளி.
அவன் ஒரு சீரியல் கில்லர், இல்லைன்னா அப்போதைய காலத்தில் ஸ்ப்ரீ கில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒருத்தன் அவளை காருக்குள்ளே இழுத்துட்டு போக பார்த்ததா, அப்புறம் அவளை தலையில் அடித்ததா அவள் சொல்லியிருக்கிறான். இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்த அந்த மெடிக்கல் ஷாப்பு கிட்ட நடந்துச்சு. அங்கேருந்து அவங்களோட வீடு 1 கிலோமீட்டர் தூரம். அதுக்கப்புறம் அவன் என்னன்னே தெரியல போலீஸோட ரேடார்ல இருந்தே மறைஞ்சுக்கிட்டான். அந்த நொறுங்கின சிம்சன்ஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சிச்சு. டிக்கிக்குள்ள இன்னொரு எலும்புக்கூடு இருந்துச்சு. அது ஒரு இளம் பெண்ணோட எலும்புக்கூடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட இந்த கதை பற்றியான ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.